வைகோவின் மீது நம்பிக்கை இல்லாமல் தான் இவர்கள் எல்லாம் இங்கு வருகிறார்கள் அப்படின்னு சொன்னா 4 பேர் வந்ததுக்கே தலைமையின் மீது நம்பிக்கை இல்லை என்ற விமர்சனம் என்று சொன்னால் 9 மாவட்ட செயலாளர்களும் பெரும்பாலான பொதுக்குழு உறுப்பினர்களும் சென்றார்களே, அப்ப தலைமையின் மீது என்ன நம்பிக்கை? அப்ப நாங்க திமுக வந்து மதிமுக வந்து அழிக்க நினைக்குதுங்களா அப்படின்னு கண்ணீர் விட்டு கதறி அளவில்லை. என்ன பிரச்சனையோ பேசி முடிக்க. அதாவது நான் எப்பவுமே ஒரு இது எப்பவுமே நான் சொல்றேன் என்னன்னா, அதாவது திமுக வந்து பாத்தீங்கன்னா அது வந்து ஒரு வெறும் அரசியல் இயக்கம் மட்டும் கிடையாது, ஒரு சமூக இயக்கம். அதாவது வந்து லாஸ்ட் மண்டே நீங்க வந்து ஒரு கேள்வி கேட்டீங்க. அதாவது குஜராத் மொழியில வந்து IAS நுழைவுத் தேர்வுகளை வந்து எழுத அனுமதி செஞ்சிருக்காங்க. இதை பத்தி யாருங்க குரல் கொடுத்தா நீங்க கேட்டீங்க. நான் சொன்னேன் தலைவருடைய காதுக்கு சென்ற உடனே கண்டிப்பாக அதை பற்றி கோரிக்கை வரும்னாங்க. இன்னைக்கு வந்து அந்த கோரிக்கை வந்துருச்சு. அதாவது திருப்பி நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, ஒரு அரசியல் இயக்கம் இருக்குது அப்படின்னா அதுக்கு வந்து ஒரு கொள்கை வேணும். அதாவது இப்போ வந்து ஒரு மக்கள் வந்து ஏன் திமுகவை வந்து தொடர்ச்சியாக ஆதரித்து கொண்டிருக்கிறார்கள், அது ஏன் ஒரு எவர்கிரீன் பார்ட்டி அப்படின்னா அதோடைய கொள்கை பிடிப்பு. அதாவது வந்து அந்த ஒடுக்கப்பட்ட மக்களுக்காகவும் ஒரு சமூக நீதிக்காகவும் எப்பவுமே வந்து போராடக்கூடிய கட்சியாக வந்து திமுக வந்து இருந்து வரும். அதோடைய அந்த கொள்கை பிடிப்பிலிருந்து ஒரு இம்மி அளவு கூட பிசகாமல் இருந்து வரும் ஒரே காரணத்தால் திமுக வந்து சொல்லுங்க. இப்போ என்னுடைய கேள்வி, அதிமுகவின் மீது மக்கள் தீராத கோபத்தில் இருக்கிறார்கள் அப்படின்னு நீங்க சொல்றீங்க, தொடர்ச்சியாக அதை நம்புறீங்க. அதிமுக ஆட்சிக்கு எதிரான மனநிலையில் மக்கள் இருக்கிறார்கள் அப்படிங்கிறது உங்களுடைய ஆழமான நம்பிக்கை. திமுக கொள்கை பிடிப்போடு ஒரு இன்ச்சு நகராம இருக்குதுன்னு சொன்னா அதிமுகவிற்கு எதிரான வாக்குகள் அனைத்தும் கொள்கை பிடிப்போடு உறுதியாக இருக்கக்கூடிய திமுகவிற்கு தான் ஆப்வியஸ்லி கண்டிப்பா வந்தே தீரும். இதுல எத்தனை அணிகள் தனியா பிரிஞ்சு போனாலும் அந்த ஓட்டு எப்படி பிரியும், அதிமுகவிற்கு எப்படி சாதகமா போகும்? உங்களுக்கு ஏன் அந்த பயம், ஏன் அந்த அச்சம்? பயம் இல்ல சொல்றீங்கல்ல, அது அதிமுகவின் பி அணி அவங்க ஓட்ட பிரிச்சுறாங்க, அவங்களுக்கு திமுக பயப்படவே வேண்டாமே. நாங்க பயப்படலங்க, நீங்க நாங்க பயப்படுற மாதிரி ஒரே நிமிஷம் பயப்படல. நான் சொல்லல, நான் என்ன அவங்க ஒரு நிமிஷம் நான் என்ன சொல்ல வரேன்னா, பி அணினா எதுக்காக அவங்க பி அணி போல செயல்படுகிறார்கள், அது அவர்களுடைய ஒரு நிமிஷங்க நான் பேசி முடிக்கிறேங்க. அது அவர்களுடைய எண்ணம், அது அவர்களுடைய எண்ணம், அந்த இலக்கை நோக்கி அவர்கள் சென்று கொண்டிருக்கிறார்கள் சொன்னனே தவிர அதை பார்த்து நாங்க பயப்படுறோம்னு சொல்லல. அதை பார்த்து நாங்க பயப்படுறோம்னு சொல்லல. திமுகவுக்கு நம்பிக்கை இருக்கு, நாலோர் அணியை பார்த்து நாங்க பயப்படுறோம்னு சொல்லல. அது அவர் மக்களுக்கு, அதாவது வந்து இன்னொரு முக்கியமான இது வந்து வேலை என்னன்னா, ஒரு அரசியல் கட்சிக்கு யார் வந்து என்ன மாதிரியான ஒரு எண்ணத்துல இருக்காங்க மக்களுக்கு தெளிவுபடுத்தணும். அதைத்தான் செய்து கொண்டிருக்கிறோமே தவிர இதை பார்த்து பயப்படல. மக்கள் கூட்டணி வந்து எங்க வந்து அப்படியே ஓட்டை பிரிச்சுட்டு போயிடுமோன்னு பயப்படல. இது அவர்களுடைய நோக்கம், இதுதான் அவர்களுடைய எண்ணம் என்பதை மக்கள் முன் வலுவாக வைக்கிறோம். சரி, ஓகே, நாம நிறைவு பகுதி நோக்கியிருக்கோம். இதற்கு முன்பும் கூட மதிமுக இடதுசாரிகளோடு போட்டியிட்டது, ரைட்? ஒரு பெரிய மாற்றத்தை உருவாக்க இயலவில்லை. மதிமுக அவர் ரவீந்திரநாத் துரைசாமி சொன்ன மாதிரி மதிமுக பிரிந்து வருகின்ற பொழுது அவர் ஒரு பெரிய ஃபேக்டராக இருக்கும், ஒரு பெரிய சக்தியாக இருக்கும் என்று நினைத்து தான் தொண்டர்களும் பொதுக்குழு உறுப்பினர்களும் நீங்கள் சொன்ன மாதிரி 9 மாவட்ட செயலாளர்களும் வைகோவின் பின்னால் வந்தார்கள். அப்படி இருந்தும் கூட இதுவரைக்கு தேர்தல் அரசியல், நான் சொல்றது தேர்தல் அரசியலில் ஒரு குறிப்பிட்ட இடத்தை பெரிய அளவில் அடைய முடியாத ஒரு நிலைமை இருக்கிறதுன்னு சொன்னால் இந்த நம்பிக்கையின்மை மதிமுகவினுடைய உறுப்பினர்களுக்கு, நிர்வாகிகளுக்கு வருவது வாடிக்கை தானே? அப்போ நீங்க சுய பரிசோதனை செய்து கொண்டு தங்களை திருத்திக் கொள்ள வேண்டிய இடத்தில், தங்களை மாற்றி கட்டமைத்துக் கொள்ள வேண்டிய இடத்தில் மதிமுக இருக்கிறதா? அதை விடுத்து திமுக எங்களை அழிக்க நினைக்கிறது என்ற குற்றச்சாட்டை முன்வைப்பது சரியா இருக்குமா? எம்ஜிஆர் என்கின்ற சூப்பர் ஸ்டார் திமுகவில் இருந்தது போது கொடுக்கிற 67 தேர்தலில் பெரிய வாக்கு வங்கிலை, 15 எம்எல்ஏ 50 எம்எல்ஏ, அதுக்கு பிறகு 67. ஆனால் ஆட்சி மாற்றம் வந்தது. 77 ஜனதா கட்சி என்கின்ற கட்சிக்கு வந்து எந்த வாக்கு வங்கி கிடையாது, எல்லாம் சிறிய கட்சிகள். அங்கே ஒரு பிரளயம் வந்தது. எல்லாவற்றுக்கும் ஒரு காரணி இருக்கிறது. அந்த காரணி சொன்னார், குரல் கொடுக்கிறோமா, இந்த சில்லறை வணிகத்தில் நீங்கள் கூட தான் குரல் கொடுத்தீங்க. பாராளுமன்றத்தில் என்ன ஆச்சு? பொது சிவில் சட்டத்துக்கு நீங்கள் குரல் கொடுத்தீங்க. ஆனால் அதுக்கு ஆப்போசிட், அதுக்கு ஆதரவா, பொது சிவட்டத்துக்கு ஆதரவா பாராளுமன்றத்தில் ஓட்டு போட்டது யாரு? பதிவு இருக்குது, பாராளுமன்ற பதிவு இருக்குது. அதனால இவங்க குரல் கொடுத்துருவாங்க அப்படின்றதெல்லாம் கிடையாது. அதாவது நான் என்ன சொல்றேன்னா, செப்டம்பர் 7ஆம் தேதியே நாங்கள் வந்து இந்த கூட்டணி தான் அப்படின்னு முடிவு பண்ணிட்டோம். 14ஆம் தேதி காஞ்சி மாவட்ட செயலாளர் ரியாக்ட் பண்ணாரு. இருங்க சார், 14ஆம் தேதி காஞ்சி மாவட்ட செயலர் ரியாக்ட் பண்ணாரு. 15ஆம் தேதி அந்த மாநாட்டுக்கு வந்து மாசிலாமணி பொருளாளர் திராவிட இயக்கத்துடைய கடைசி கையிருப்பு வைகோன்னு சொல்லிட்டு அடுத்த நாள் போயிட்டாரு. அப்ப என்ன கையிருப்பு மார்ச்சுன்னு எங்களுக்கு தெரியாது. ஆனா இவர்கள் இப்பொழுது போன 4 பேர் போனாங்க தனியா. அவங்க என்ன கிட்டத்தட்ட ஒரு 2 மாதத்திற்கு பிறகு ரியாக்ட் பண்ணியிருக்கிறாங்கன்னு சொன்னா, அவர் சொல்றார் பேட்டியில பெரிய மர்ம கூட்டணி. இப்ப 2 மாதங்களுக்கு பிறகு அவர்கள் அறிவாலயத்திற்கு போய் சேர்ந்திருக்கிறார்கள் என்று சொன்னார். அதற்குள்ளே இருக்கின்ற மர்மம் என்ன என்று நமக்கு தெரியல.
ஆகவே இப்படிப்பட்ட நிலைமையில ஆனா சென்றவர்களுக்காக நான் அனுதாபப்படுகிறேன். நான் பாராட்டி இன்னி கூட தலைவர் சொன்னார், அவர்கள் மீது எனக்கு எந்த கோபமும் இல்லை. 22 ஆண்டு காலம் கடுமையாக பயணித்து இருக்கிறார்கள். 91 வருஷம் வந்து கடலாடியில காளிமுத்து ஜெயிச்சாரு, துறைமுகத்தில் கலைஞர் ஜெயிச்சாரு. அப்ப முரசொலியில கலைஞர் எழுதினார், தம்பி கடலாடி வா துறைமுகத்தில் காத்திருக்கிறேன். இதை மென்ஷன் பண்ணி முகாமுத்து அதிமுகவுடைய பேச்சாளராக திருமலை வாயில பேசினாரு, தம்பி வா காத்திருக்கிறேன் சொன்னார் கடலாடிவான்னு. சொந்த முத்துவியை காப்பாற்ற முடியாதவர் வந்த முத்துவியா காப்பாற்ற அண்ணன் சொன்னார், 2 பேருக்கு பதவி கொடுத்திருக்கிறேன்னு சொன்னார் அண்ணன். ஏன் வந்து எல்ஜிக்கு கொடுக்கல, ஏன் செஞ்சிக்கு கொடுக்கல, ஏன் கண்ணப்பு அவளோட பெரிய தளபதிகள். இவ்வளவுதான் அவங்க வந்து வஞ்சகம் செய்து உட்கார வைத்து விட்டு அழித்து விடுவார்கள். அதுதான் அங்க நடக்குது. நல்லது. நம்ம நிறைவு கருத்து திரு கன்னியப்பன், நிறைவாக நீங்க எப்படி எதிர்கொள்ள போகிறீர்கள்? முதலமைச்சர் வேட்பாளர் அன்புமணி ராமதாஸ் என்று அறிவித்ததற்கு பின்னால் தமிழகத்திலே புதிய வாக்காளர்கள் மத்தியிலே, படித்தவர்கள் மத்தியிலே, அறிஞர்கள் மத்தியிலே மிகப்பெரிய செல்வாக்கு பாட்டாளி மக்கள் கட்சிக்கு உருவாகி இருக்கிறது. புதிய வாக்காளர்கள் இந்த சமரசத்தோட இப்ப இந்த சமரம் ஒரு சின்ன விஷயம், இது வந்து சமரசமே கிடையாது. எங்க நாங்க சமரசம் இருக்கோம்? கேள்வி முடியல. ஐயோ, நான் கேள்வி முடியல. நான் கேக்குறது முதலமைச்சர் வேட்பாளரில் உறுதி, ஆனால் துணை முதல்வர் உள்ளிட்ட பதவிகளை மற்றவர்களுக்கு கொடுக்க தயார் அப்படிங்கிற ஒரு இந்த கருத்தை இப்போ நீங்க இந்த கருத்தை விளவா சொல்லுங்க. இதுக்கு முன்னாடி நாங்க சொல்லியிருக்கோம், கூட்டணி அமைச்சரவை நாங்கள் கொடுப்போம் என்று ஏற்கனவே சொல்லி இருக்கிறோம். அதை தொடர்ந்து இன்று கேட்கப்பட்ட கேள்விகளுக்கு துணை முதல்வர் இனிமேல் வேறு ஏதேனும் சமரசம் செய்யக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. சமரசம் என்றால் இந்த இரண்டை தவிர கூட்டணி கட்சிகள் வரும்போது நாங்கள் பேசி எங்களுக்குள் என்ன செய்ய வேண்டும் என்பதை தொகுதி உடன்பாடு உட்பட அனைத்திற்கும் நாங்கள் பேசி முடிவெடுப்போம். ஆனால் திமுக அதிமுகவோடு எந்த காலகட்டத்திலும் எங்களோடு கூட்டணி கிடையாது, அவர்களோடு நாங்கள் கிடையாது. முதலமைச்சர் வேட்பாளர் அன்புமணி ராமதாஸ் என்பதில் எந்த மாற்றமும் இல்லாத ஒரு காங்கிரஸோடு கூட்டணி சேர தயார். வரும்போது அதை பத்தி முடிவு செய்யலாம். நாங்கள் கதவை திறந்து வைத்திருக்கிறோம். ஒரு நிமிஷம். ஏன்னா காங்கிரஸ் கூட்டணியிலிருந்து நீங்கள் வெளியேறியதற்கான காரணம் ஒன்று இருக்குது. அது இன்னும் அந்த காரணம் அப்படியே நீங்க உங்க தரப்புல சொல்றாங்க, மிச்சம் இருந்து கொண்டே இருக்கிறது. காங்கிரஸ் கூட்டணியிலிருந்து திமுக வெளியேறிய போது சொன்ன காரணமும், பாமக வெளியேறிய போது சொன்ன காரணமும், அந்த காரணங்களுக்கான தீர்வு கிடைத்து விட்டதா, காரணம் சரியாகி விட்டதா அப்படிங்கிற கேள்வி வருது. காங்கிரஸோடு கூட்டணி சேர பாமக தயாரா? அன்புமணி ராமதாஸ் அவர்கள் ஏற்கனவே ஒரு பதிலை சொல்லி இருக்கிறார் பத்திரிகையாளர் செய்தியாளர் கூட்டத்தில். அது தொடரும். அது திருப்பி சொல்லுங்க. எனக்கு தெரியல. இப்போ நாங்க வந்து காங்கிரஸோட கூட்டணியிலிருந்து விலகிட்டோம்னா மத்த பிரச்சனை தீர்ந்துருது அப்படின்னா நாங்க வந்து விலகிருக்கே. நம்ம அப்பயே விலகினீங்க. ஒரு விஷயம் இப்ப பிஜேபி கேட்டாங்க அந்த விஷயத்துல. அதே விஷயத்தை பிஜேபி கேட்கும்போது அவர் சொன்னாரு, பாஜக கூட்டணியிலிருந்து நாங்கள் விலகிவிட்டால் இந்த அதனால தமிழகத்துக்கான தேர்தல், தமிழகத்திலே திமுக அதிமுக என்ற தீய சக்தியை தமிழகத்திலே இருந்து விரட்ட வேண்டும். அதற்காக அமைக்கப்பட்ட எங்களுடைய முதலமைச்சர் வேட்பாளர் கண்டிப்பாக தமிழகத்திலே திமுகவும் காங்கிரஸோடு அணி சேர மாட்டோம் என்று எந்த இடத்திலும் உத்தரவாதம் சொல்ல. ஆனா நாடாளுமன்ற தேர்தல் முடிந்த கையோடு காங்கிரசும், நாங்க ஈவி.கே. இளங்கோவன் இங்க வந்திருக்கும் போது அந்த காணொலியை போட்டு காட்டணும், காங்கிரசும் உறுதியாக இருந்தது திமுகவோடு இனி கைகோர்க்க மாட்டோம்னு திரு ஸ்டாலின் அவர்கள் மிக உறுதியாக சொன்னார். இனி திமுகவோடு ஒருபோதும் காங்கிரஸோடு கூட்டணி கிடையாது. இன்றைக்கு காங்கிரஸோடு கூட்டணி கிடையாது என்ற உறுதியான வார்த்தைகள் எதுவும் வரவில்லை. இந்த அளவிற்கு சமரசம் இருக்குமா, இல்லை இன்னும் எதுவும் சமரசம் எதிர்பார்க்கல? அதாவது சொல்லிட்டேனே, அதாவது வந்து கூட்டணியை பற்றி வந்து முடிவு செய்ய வேண்டியது வந்து தலைவர் கலைஞர். அது வந்து எலெக்ஷன் ஸ்ட்ராட்டஜி, அதுக்கான காலம் வந்து இன்னும் கனிந்து வரவில்லை. அந்த ஆனால் நீங்க திமுக காங்கிரஸ் கூட்டணியிலிருந்து வெளியேறியதற்கு சொல்லிய காரணங்கள் இப்போ தீர்ந்து போச்சு, சரியாயிடுச்சுன்னு எடுத்துக்கலாம். இல்ல எலெக்ஷன் ஸ்ட்ராட்டஜி வந்து அந்த காலம் கழிந்து வரும் பொழுது அப்பொழுது அதை பற்றி நாடாளுமன்ற தேர்தலில் காங்கிரஸ் கூட்டணியிலிருந்து வெளியில் வந்தது எலெக்ஷன் ஸ்ட்ராட்டஜி தான். அந்த ஈழத்தமிழர்கள் நலன் சார்ந்து நாங்கள் வெளியில் வருகிறோம் சொன்ன வார்த்தை. ஹலோ, நான் வந்து 2016 எலெக்ஷன்ஸ் பத்தி பேசுறேன். நான் கேக்குறது காங்கிரஸ் கூட்டணியில் சேருவதற்கு தயாராக இல்லை, உறுதியா காங்கிரஸ் கூட்டணி கிடையாது. நான் எப்படிங்க டிசைட் பண்ண முடியும்? நான் எப்படி அதை பத்தி சொல்ல முடியும்? இப்பொழுது கூட்டணி இல்ல, அவ்வளவுதான். கூட்டணி இல்லங்கறது உங்களால டிசைட் பண்ண நாளைக்கு என்ன நடக்கும்ன்றத பத்தி நான் சொல்ல முடியாது. உங்களால சொல்ல முடியல. நான் என்னால சொல்ல முடியாது. கூட்டணியை பத்தி சொல்லக்கூடிய வந்து அதிகாரமோ அருகதையோ எனக்கு கிடையாது. நன்றி. ஒற்றை வரி. திமுக அதிமுக வேண்டாம்னு சொல்லக்கூடிய வாக்காளர் வந்து கூடியிருக்காங்க. இந்த நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்கவங்களும் அப்படிப்பட்ட வாக்காளர் இருந்திருக்காங்க. ஆனால் அதுக்காக போட்டி வந்து ஒரு 8-10 கட்சிகளும் புதிய கட்சிகளும் ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. எல்லாரும் நாங்கள் தான் சொல்ல தான் செய்வாங்க. அதனால தான் சொன்னேன், பாண்டிச்சேரியில் நாங்கள் தான் சொன்னாங்க, என்ன ஓட்டு எடுத்தாங்க ஆதாரப்பூர்வமாக சொன்னேன். அதனால் எனக்கு எந்த இதுவும் இல்லை. பாமகவுக்குள்ள பேஸை தான் அந்த குறிப்பிட்டேன். இப்போ நேரத்தில் போட்டிட்டவங்க வந்தவாசிலையும் ஏற்காட்டில் ஏன் போட்டியிடலை?
அதை வச்சு தான் அது இடைத்தேர்தலில் போட்டியிட முடியாது என்பது மிக்க நன்றி திரு கன்னியப்பன், மிக்க நன்றி. நாம் இந்த அளவிலே நிறைவு செய்யலாம். எல்லா கட்சிகளுக்குமான பலம் பலவீனம் என்பதை கட்சி தலைமைகள் தெளிவாக உணர்ந்தே தான் வைத்திருக்க, அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை என்பதை அதன் நிமித்தமாகத்தான் ஒவ்வொரு கட்சி தலைமை ஒரு சில குறிப்பிட்ட சில கட்சி தலைவர்களை தவிர பெரும்பாலான கட்சி தலைவர்கள் குறிப்பிட்ட தொகுதியில் மட்டுமே தேர்ந்தெடுப்பதற்கான காரணிகள் எல்லாம் அதற்குள் தான் அடங்கி இருக்கிறது அப்படிங்கிறதையும் நாம் எல்லாருமே அறிவோம். எது எப்படியானும் அரசியலில் ஒரு நாள் ஒரு மணி நேரம் கூட மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய விஷயங்களாகத்தான் இருக்கின்றன. பார்க்கலாம் தமிழக தேர்தல் களம் என்னவாக இருக்க போகுது என்று. தொடர்ச்சியான பணியில் மத்தியில் இணைந்தீர்கள். மீண்டும் எங்களுடைய நெஞ்சார்ந்த நன்றிகள். இந்த அளவிலே நிறைவு செய்யலாம். தேர்தலுக்கு ஒரு மணி நேரம், தேர்தல் முடிவாகி களத்திற்கு கட்சிகள் செல்லக்கூடியதற்கு ஒரு சில மணி நேரங்களுக்கு முன்பு வரை கூட மாற்றங்கள் நிகழ்ந்து கொண்டு தான் இருக்கின்றன. அரசியல் வட்டாரங்களில் நாமும் பார்த்து கொண்டே தான் இருக்கின்றோம். தமிழக அரசியல் தேர்தல் களம் சூடுபிடிக்க தொடங்கி இருக்கிறது. இன்னும் ஒரு சில வாரங்களுக்குள்ளாக ஓரளவிற்கு கூட்டணி கட்சிகள் உறுதியாகிவிடும் என்று நாம் நம்பலாம், அல்லது ஒரு சில மாதங்களுக்குள் என்று நம்பலாம். நிறைவு செய்கின்றேன். மறந்து கொண்டே இருப்பது மக்களின் இயல்பு. அதை மீண்டும் நினைவுபடுத்திக் கொண்டே இருப்பது எனது கடமை. மீண்டும் மற்றும் சில சமூகம் சார்ந்த பிரச்சனைகளோடு நாளை உங்களை சந்திக்கின்றேன். நான் செந்தில். இது கேள்வி நேரம். நன்றி. Thank you.